இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அவுரி செடி. ஒரிஜினல் அவுரி செடி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கங்க. அந்த புளிய மரத்து இலையெல்லாம் பார்த்துருக்கோம்ல குட்டி குட்டியாக, அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இண்டிகோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை முடி, நரமுடியெல்லாம் வந்து கருப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவுரியோட பூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே பேபி பிங்க் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதுதான் வந்து இந்த பூவு. லைட்டு கலரில் லைட்டு பிங்க் மாதிரி இருக்கும். இலையெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த பூ வந்ததுக்கப்புறம் அதில் காய் வரும். இப்படி தான் இருக்கும் அந்த காய். சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன முத்துக்கள் மாதிரி அதோட காய் இருக்கும். இதில் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. பெரிய மெயின்டெனன்ஸ் உரமெல்லாம் நீங்கள் போடவே தேவையில்லை. நம்ம வந்து ஒரு தடவை இந்த பிளான்ட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக அந்த விதைகளை எடுத்து நம்ம திருப்பி தூவி விட்டாலே போதும், நிறைய செடிகள் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஹெர்பல் ஆயில் மேக் பண்ணும்போது நம்ம இந்த செடியை போட்டு நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். அதையாவது இளநரை, அப்புறம் வந்து நரைமுடியெல்லாம் வந்து கருப்பாகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹேர் பேக் மாதிரி போடலாம். அதை எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரில் ஆயில் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு மறுநாள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மெஹந்தியை போட்டுருங்க. மெஹந்தியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை காய வச்சுருங்க. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுங்கள், இந்த அவுரியோட இலையை எடுத்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி அரைச்சி அதை ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிடுங்க.